Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry channel for easy learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து tricks to balance the oxidizing reactions of potassium permanganate in acidic medium. So நமக்கு நல்லா தெரியும் potassium permanganate வந்து ஒரு strong oxidizing agent. இது வந்து ஒரு acidic mediumத்துல இருக்கும் பொழுது இது எப்படி இன்னொரு substance oxidize பண்ணி கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். So ஒரு substance potassium permanganate oxidize பண்ணும் பொழுது இது என்ன ஆகுது reduce ஆகுது. So அப்போ ரெண்டு விதமான reactions இருக்குது. ஒன்னு oxidation, இன்னொன்னு reduction. நம்ம வந்து எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா ஈக்குவேஷன் பாதி கொடுத்துட்டு complete the reaction அல்லது balance the given reaction அல்லது ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை எப்படி வந்து நம்ம சிம்பிளிஃபைடு ஃபார்முல பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ சின்ன விஷயங்கள் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போறீங்க இல்லை யாருக்காவது சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி சொல்லி கொடுங்க. ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியும். சரிதானா? ஸோ இப்போ நம்ம வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரெடியூஸ் ஆகும். இது இன்னொரு சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம ரெண்டு விதமான ஹாஃப் ரியாக்ஷன் பார்த்து அந்த ஹாஃப் ரியாக்ஷன் நம்ம ஓவராலா ஆட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கடைசி ஃபைனல் பேலன்ஸ்டு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது இல்லை. ஏற்கனவே நம்ம இதே மாதிரி பொட்டாசியம் டைக்ரோமேட் இன் அசிடிக் மீடியம் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒரு டெக்னிக்கை தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஸோ அங்க வந்து நம்மளுக்கு இன்னுமே ஈஸி. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு மெயின் ரியாக்ஷன் எழுதிருப்போம். அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட்ல Cr2O7 2- அயான் அசிடிக் மீடியத்துல Cr3+ கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு 6 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இந்த ரியாக்டன் சைட்ல 6 எலக்ட்ரான் போட்டிருக்கோம். ஸோ நம்ம படிச்ச எல்லா ஈக்குவேஷன்லயுமே அந்த 6 எலக்ட்ரான் அப்படியே இருக்க போகுது. கீழே அந்த ஆக்சிடைஸ்டு பார்ட்டுக்கு எழுதுறோம் இல்லையா, Fe2+2 Fe3+ Sn2+2 Sn4+, அங்கதான் எலக்ட்ரான் கவுண்ட் வேரி ஆகுச்சுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணோம் ஒரு ஹோல் நம்பர் வச்சு. ஆனா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பார்த்தோம்னா மேக்சிமம் எல்லா ஈக்குவேஷனும் நம்ம ரெண்டுமே, அதாவது ஆக்சிடேஷன் ஹாஃப் ரியாக்ஷனும் சரி அல்லது ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷனையுமே நம்ம ஹோல் நம்பரால மல்டிப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் கான்செப்ட் வந்து கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். இந்த வீடியோவை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போவோம். இப்போ நம்ம KMnO4 பிரிக்கிறோம். ஸோ இது அயானிக் ஃபார்முக்கு போகும்போது எப்படி போகும்? K+ MnO4-. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல Mn உடைய ஆக்சிடேஷன் நம்பர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். MnO4- is equal to என்ன பண்ண போறோம்? ஒரே ஒரு Mn இருக்கு. ஸோ X plus 4 ஆக்சிஜன் 4 into -2 is equal to ஹோல் சார்ஜ் எவ்வளவு இருக்கு? -1. X -8 is equal to -1. So X is equal to -1 plus 8. X is equal to +7. So MnO4- Mn இனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +7. இப்போ இந்த MnO4- அசிடிக் மீடியத்துல போகும் பொழுது என்னவா மாறும் நம்மளுக்கு தெரியும். So MnO4- அசிடிக் மீடியத்துல கொடுக்கும் பொழுது இது நமக்கு Mn2+ மாறும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கன்வர்ஷன். MnO4- அசிடிக் மீடியத்துக்கு H+ போட்டிருக்கோம். என்னவா கன்வெர்ட் ஆகுது? Mn2+ கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +7. ஸோ இது +7ல இருந்து எங்க போகுது? +2க்கு போகுது. அப்ப +7ல இருந்து +2க்கு பின்னாடி வருது அப்படின்னா ரிடக்ஷன் நடந்திருக்கு. டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ ரிடக்ஷன் நடக்கிறதுனால நம்ம வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் போட போறோம்? அப்ப 7க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5 எலக்ட்ரான். அப்போ இது என்ன பண்ணிருக்கு? இந்த Mn7+ 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணி Mn2+ போயிருக்கு. சரி, இப்போ இந்த ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் ரிடக்ஷன் ரியாக்ஷன். இப்போ இங்க நம்ம எழுதுவோம் MnO4- plus H+ arrow Mn2+.
சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆட்டம் வைஸ் நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா எலக்ட்ரான்ஸ்க்கு போங்க. சோ இங்க Mn 1 இருக்கு பேலன்ஸ் ஆயிட்டு. இந்த பக்கம் 4 ஆக்ஸிஜன், இந்த பக்கம் ஆக்ஸிஜன் இல்ல. சோ அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், எந்த சைடு ஆக்ஸிஜன் இல்லையோ என்ன பண்ணணும், அந்த பக்கம் வாட்டர் மாலிக்யூல் போடணும். எத்தன வாட்டர் மாலிக்யூல் போடணும்? இந்த சைடு எத்தன ஆக்ஸிஜன் இருக்கோ அத்தன வாட்டர் மாலிக்யூல். அல்லது இந்த சைடு லெஃப்ட் சைடுல 4 ஆக்ஸிஜன் இருக்குதுன்னா, இந்த பக்கம் ஆக்ஸிஜன் இல்ல அப்படின்னா 4 வாட்டர் மாலிக்யூல நீங்க ரைட் சைடு போடணும். அப்ப இங்க நம்ம எத்தன வாட்டர் மாலிக்யூல் போடணும்? 4 வாட்டர் மாலிக்யூல் போடணும். அப்போ வாட்டர் மாலிக்யூல்ல இருக்கக்கூடிய ஆக்ஸிஜனும் இந்த பக்கம் MnO4- ஆக்ஸிஜன் பேலன்ஸ் ஆயிடும். இப்ப ஹைட்ரஜனுக்கு வரோம். இந்த இடத்துல 8 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க 1 தான் இருக்கு. சோ பேலன்ஸ் பண்றதுக்கு 8. சோ ஆட்டம் வைஸ் வந்து ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிட்டு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? எலக்ட்ரான்ஸுக்கு போறோம். ஸோ ஹைட்ரஜன்லாம் ஒன்றும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. இங்க பிளஸ் 1 8 இருக்கு. அப்போ பிளஸ் 8 வரும். இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு ஹைட்ரஜனுக்கும் பிளஸ் 1. ஸோ டோட்டலா 8 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ பிளஸ் 8 பேலன்ஸ் ஆயிட்டு. இங்கேயும் அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 4 ஆக்சிஜன் இருக்கு -8. இங்கேயும் அதே மாதிரி நம்மளுக்கு 4 ஆக்சிஜன் இருக்கு -8 பேலன்ஸ் ஆயிட்டு. சோ இப்போ நம்ம Mnக்கு வருவோம். இங்க +7 சொல்லியிருக்கோம். இங்க வந்து +2. அப்போ பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5 கவுண்ட் இருக்கு. அப்போ 5 எலக்ட்ரான்ஸை Mn7+ என்ன பண்ணிருக்குன்னு சொன்னோம்? கெயின் பண்ணிருக்கு நீங்க சொன்னோம். அப்போ கெயின் அப்படின்னா எந்த சைடு போடணும்? நம்ம லெஃப்ட் சைடுல போட போறோம். சோ 5 எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு. சரியா? சோ இதுதான் நம்மளுக்கு ஃபுல் லென்த் ஆஃப் ரிடக்ஷன் ஹாஃப் ரியாக்ஷன். சரி, MnO4- plus 8H plus 5 electrons gives Mn2 plus 4H2. So, இத பேஸா வச்சு நம்ம ஆக்சிடைசிங் அந்த ரியாக்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம்? பேலன்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஓவரால் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து மேக்சிமம் புக்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 6 கொடுத்துருக்காங்க. நம்ம அதை என்னன்னு பார்த்துட்டு ஒரு 2 சால்வ் பண்ணணும். சரி, நம்மளுக்கு புக்ல கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ Fe2 plus 2 Fe3 plus அதுக்கப்புறம் I மைனஸ் வந்து I2 போகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சலேட் அயான் C2O4 2- நமக்கு கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது. அடுத்தது NO2- நைட்ரைட் அயான் வந்து நைட்ரேட்டா மாறுது. அடுத்தது H2S அதுல வந்து S வந்து சல்ஃபைடு -2ல இருக்கும். ஸோ இது ஆக்சிடைஸ் ஆகும்போது நம்மளுக்கு சல்ஃபரா கிடைக்குது. அதே மாதிரி சல்ஃபைட் SO3 2- வந்து நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? SO4 2- சல்ஃபேட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த 6 வந்து நமக்கு ரியாக்ஷனாவே புக்ல வந்து பேலன்ஸ்டு ஃபார்மாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது? ஏன்னா ஒன்னொன்னையும் நம்ம ஞாபகம் மனப்பாடம் எல்லாம் பண்ண முடியாது இல்ல. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தடவை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இது மேக்ஸ் கால்குலேஷன் மாதிரி தான். கடகட கடகடன்னு நம்ம போடலாம். ஸோ இதுல நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல 2 பார்க்கலாம். ஒன்னு C2O4 2- ஒன்னும் NO2- இருந்து NO3- பார்க்கலாம். சரியா? மீதிக்கு வந்து அந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை நான் உங்களுக்கு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? மல்டிப்ளை பண்ணுவீங்க. எலக்ட்ரான்ஸை டேலி பண்ணி அப்புறம் ஓவராலா என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து NO2- இருந்து NO3- கன்வர்ஷன் பார்ப்போம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெயினுக்கு போகலாம். ஸோ இதை பேலன்ஸ் பண்ண போறோம் இப்போ. NO2- arrow NO3-. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டம் பேலன்ஸ் பண்ணுங்க. நைட்ரஜன் 1 தான் இருக்கு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சிஜன் பார்த்தோம்னா 2 சைடுமே ஆக்சிஜன் இருக்கு. இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு சைடுல ஆக்சிஜன் இருக்கும், ஒரு சைடுல ஆக்சிஜன் இருக்காது. ஸோ அப்ப எந்த சைடுல ஆக்சிஜன் இல்லையோ அந்த சைடு நம்ம வாட்டர் மாலிக்யூல் போடணும். எத்தனை வாட்டர் மாலிக்யூல் போடணும்? இந்த சைடு எத்தனை ஆக்சிஜன் இருக்கோ அத்தனை ஈக்குவல் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் ஆப்போசிட் சைடுல நம்ம போடுறோம். இங்க 2 இடத்துலயுமே ஆக்சிஜன் இருக்கு. அப்ப என்ன செய்யறது? ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. 2 சைடுல
எந்த சைடுல குறைவான ஆக்சிஜன் இருக்கோ அந்த சைடு நீங்க என்ன பண்ண போறீங்க, வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ண போறீங்க. எத்தனை வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணணும், எத்தனை ஆக்சிஜன் குறைவா இருக்குதோ அத்தனை வாட்டர் மாலிக்யூல் ஆட் பண்ணணும். சோ அப்ப இங்க 2 இங்க 3, அப்ப இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் குறைவா இருக்கு. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும், ஒரு வாட்டர் மாலிக்யூல் போடணும். சரியா? இப்ப ஆக்சிஜன் வந்து இங்கேயும் 3 இங்கேயும் 3 பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த லெஃப்ட் சைடுல பார்த்தோம்னா இப்ப 2 ஹைட்ரஜன் இருக்கு, ரைட் சைடுல ஹைட்ரஜன் இல்ல. அப்ப அசிடிக் மீடியம்ன்றதுனால நம்ம என்ன பண்ணணும், H+ போடணும். எத்தனை H+ போடணும், இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் இருக்கு, அதனால இங்க 2 ஹைட்ரஜன் போடணும். சோ இதுதான் இதனுடைய ஆட்டம் வைஸ் பேலன்ஸ்டு ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு எலக்ட்ரான் வைஸ் சார்ஜ் வைஸ் நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். சோ இங்க நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியணும், இங்க நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியணும். சோ இங்க கால்குலேட் பண்ணுவோம். ஒரு நைட்ரஜன், சோ X, 2 ஆக்சிஜன் இருக்கு, 2 into -2, ஹோல் சார்ஜ் வந்து -1. அப்போ X -4 is equal to -1, X is equal to -1 plus 4, therefore X is equal to +3. சரி, அப்ப இதுல ஆக்சிடேஷன் நம்பர் +3. இங்க வரும் ஒரே நைட்ரஜன், சோ X plus 3 ஆக்சிஜன், 3 into -2 is equal to -1. அப்ப X -6 is equal to -1. X is equal to -1 plus 6. Therefore, X is equal to +5. அப்ப இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு இருக்கு, 5. அப்போ இங்க +3ல இருந்து இது என்ன ஆயிருக்கு, +5ஆ நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் அண்டர்கோ ஆயிருக்கு. சோ ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ இந்த +3n 2 எலக்ட்ரானை கொடுத்துருக்கு. டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 2 எலக்ட்ரானை கொடுத்து n+5ஆ மாறிருக்கு. அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரானா இந்த சைடு போடணும், ரைட் சைடு போடணும். சோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் போட போறோம், 2 எலக்ட்ரான்ஸ் போடும். சரியா? சோ அப்ப NO2 minus 2 NO3 minus உடைய balanced equation இது. NO2 minus plus H2O gives NO3 minus plus 2H plus 2 electrons. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த equation. சோ இதுதான் நம்மளுக்கு first equation, இது second equation. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். சோ ஆட் பண்ணணும்னா இந்த 1ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது எவ்வளவு எலக்ட்ரான் கெயின் ஆச்சோ அதே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிருக்கணும், வெளியில போயிருக்கணும், லாஸ் ஆயிருக்கணும். சோ இங்க 5 எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு. ஆனா இந்த இடத்துல எத்தனை எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆயிருக்குன்னா 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு. சோ நம்ம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 ஈக்குவேஷனையும் ஹோல் நம்பர்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனையும் கீழே எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்றதெல்லாம் பார்ப்போம். சோ இங்க நான் கீழே எழுதுறேன். சோ இங்க எழுதும்போது MnO4 மைனஸ், இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த பேசிக் ரிடக்ஷன் ஈக்குவேஷன் எழுதணும், பிளஸ் 5 electrons arrow Mn2 plus plus 4H2O. சரியா? அடுத்தது கீழே வந்து NO2க்கு எழுது. So NO2 minus plus H2O arrow NO3 minus plus 2H plus plus 2 electrons. இப்போ நம்மளுக்கு எலக்ட்ரான் கவுண்ட் ரெண்டுத்துலயும் டிஃப்ரெண்டா இருக்கு. சோ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை into 2 போடும் ஹோலா. அப்போ 5 2s are 10 ஆயிடும். செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்றோம், இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, எனக்கு 10 வேணும்னா into 5 ஹோலா 5ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், சோ இது வந்து நாங்க இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது ரொம்ப லென்த்தா வர மாதிரி இருக்கு. நீங்க வந்து எக்ஸாம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்குள்ள இந்த கொஸ்டின் வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். சோ இது நம்ம சொல்றதுனால நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பா நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால டைம் எடுக்குது. ஏன்னா நிறைய பேர் ஐயோ இவ்வளோ பெருசா இருக்குது, இவ்வளோ பெருசா நம்ம எப்படி போடுறதுன்னு யோசிப்பீங்க. சோ நம்ம வந்து ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து 1 மினிட்டுக்குள்ள கண்டிப்பா வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம். சோ இனிஷியலா எதுவுமே கத்துக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ ஹோல் ஈக்குவேஷனை 2ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப 2 MnO4 minus plus 8 2s are 16H plus 5 2s are 10 electrons, 2 Mn2 plus 4 2s are 8H2O. சரி, இப்ப செகண்ட் ஈக்குவேஷனை 5ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5NO2 minus plus 5H2O arrow 5NO3 minus plus 10H plus plus 10 electrons. சரியா? இப்போ இதை நம்ம பேலன்ஸ் பண்ணோம். சரி, இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ண போறோம். ஸோ
10 electrons cancel ஆயிடுது. இப்போ இங்க பார்த்தோம்னா இதுல 16H plus இருக்கு, இங்க 10H plus. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணோம்னா 16 minus 10 எவ்வளோ, 6. அப்ப இந்த இடத்துல பேலன்ஸ் எவ்வளோ வரும், 6. வேற எதுவும் கேன்சல் பண்ணலாமா, வாட்டர் கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்க 5 இருக்கு, இங்க 8 இருக்கு, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா இங்க 3. இப்போ நம்ம ஓவரால் எழுதுவோம். ஸோ 2MnO4 minus plus 6H plus plus 5NO2 minus arrow இங்க வரும்போது 2Mn2 plus plus 5NO3 minus plus 3H2O. So இதுதான் வந்து complete balanced form of equation. சரியா? இப்ப நம்ம அடுத்தது, so இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம oxalate ion C2O4 2 minus நம்ம என்ன பண்ண போறோம், CO2 மாத்து. So conversion எழுதுவோம். So இது செகண்டுக்கு போறோம். C2O4 2 minus நம்ம என்ன செய்யறோம், CO2 மாத்து. சரியா? So முதல்ல இதை எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மெயின் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ரியாக்ஷனை எழுதும். So இங்க C2O4 2 minus CO2. So first atom balance பண்ணுவோம். 2 கார்பன் இருக்கு, இதுல 1 தான் இருக்கு. So 2 போட்டோம்னா கார்பன் பேலன்ஸ் ஆயிடும். அடுத்தது ஆக்சிஜன் 4 இருக்கு, இங்கேயும் 2 into 2 4 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆட்டம் வைஸ் பேலன்ஸ் ஆயிட்டு இப்போ நம்ம எலக்ட்ரான் வைஸ் பார்க்க போறோம். சரியா? ஸோ இங்க C2O4ல கார்பனினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு தெரியணும். ஸோ 2 கார்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 into X plus 4 ஆக்சிஜன் 4 into -2 whole charge is equal to -2. அப்ப 2x minus 8 is equal to -2. 2x is equal to -2 plus 8. அப்ப 2x is equal to plus 6. X is equal to 6 by 2 is equal to plus 3. அப்போ ஆக்சலேட்ல கார்பனினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் plus 3. இப்போ இங்க வரும். ஸோ இங்க வந்து கார்பன் டை ஆக்சைடுல கார்பனுக்கு ஒரு எக்ஸ், ஒரு கார்பன் இருக்கு, அதனால எக்ஸ் பிளஸ் 2 into -2 whole charge வந்து நியூட்ரல். ஸோ 0. therefore x minus 4 is equal to 0. x is equal to plus 4. ஸோ அப்ப இந்த இடத்துல சார்ஜ் வந்து பிளஸ் 4. ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது பிளஸ் 3ல இருந்து என்ன பண்ணிருக்கு, பிளஸ் 4க்கு போயிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், அதனால இது ஆக்சிடேஷன். எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து இது வந்து எக்ஸஸா போகுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த பிளஸ் 3 என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை வெளியில கொடுத்து பிளஸ் 4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு எலக்ட்ரான் போடணும். சரி, ஆனா இங்க நம்மளுக்கு கார்பன் பார்த்தோம்னா 2 கார்பன் இருக்கு. ஒரு கார்பன் ஒரு எலக்ட்ரானை வெளியில கொடுக்குதுன்னா இப்ப 2 கார்பனுக்கு நம்ம எத்தனை எலக்ட்ரான் போடணும், 1 into 2 is equal to 2 எலக்ட்ரான்ஸ். அப்ப இந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் பண்றதுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் போட்டிருக்கணும், 2 எலக்ட்ரான்ஸ் போட்டிருக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுவோம், C2O4 2 minus arrow 2 CO2 plus 2 electrons. So இதுதான் oxidized balanced equation இந்த conversion. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், மேலே எழுதியிருக்கிற இந்த ஈக்குவேஷனையும் இதையும், எது மெயின் ஈக்குவேஷன் நம்மளுக்கு எது, இந்த ஈக்குவேஷனையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனையும் என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க எழுது. சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எழுதுவோம். என்ன எழுதுவோம், MnO4 minus plus 8H plus plus 5 electrons arrow Mn2 plus plus 4H2O. சரியா? இங்க வரும்போது இதை எழுதுறோம். C2O4 2 minus arrow 2CO2 plus 2 எலக்ட்ரான்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா இதுல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இதுல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ரெண்டும் டேலி ஆகல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஒரே நம்பரா மாத்துறதுக்கு இந்த ஈக்குவேஷனை, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்றோம், 2ஆல மல்டிப்ளை பண்றோம். சரி, அப்ப நம்மளுக்கு 10 எலக்ட்ரான்ஸ் வரும். கீழே அதே மாதிரி 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதை 5ஆல மல்டிப்ளை பண்ணனா நம்மளுக்கு 10 எலக்ட்ரான்ஸ் வரும். இப்போ பண்ணுவோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் 2MnO4 minus plus 8 2s are 16H plus
plus 5 2s are 10 electrons, arrow 2Mn2 plus 4 2s are 8H2O. அடுத்ததுக்கு வர எல்லாத்தையும் 5 ஆல மல்டிப்ளை பண்றோம். So 5C2O4 2 minus arrow இந்த இடத்துல 2 இருக்கு. So 5 2s are 10 CO2 plus 10 electrons. இப்போ நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண போறோம். ஸோ 10 எலக்ட்ரான்ஸ் கேன்சல் ஆகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேற எதுவும் நம்மளுக்கு கேன்சல் ஆகல, அதை அப்படியே எழுத போறோம். ஸோ 2MnO4 மைனஸ் பிளஸ் 16H பிளஸ் 5C2O4 2 மைனஸ் ஆரோ போட்டு 2Mn2 பிளஸ் 10CO2 plus 8H2O. சரியா? சோ இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த ரெண்டும் வந்து கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். இப்போ இங்க நம்ம கொடுத்திருக்கோம் Fe2 plus Fe3 plus ஆ கன்வெர்ட் ஆகுது, I minus I2 plus ஆ கன்வெர்ட் ஆகுது. சோ இதையும் நம்ம கொஞ்சம் ஒண்ணா எழுதிடுவோம். சோ ஈக்குவேஷனா நான் கம்ப்ளீட் பேலன்ஸ் பண்ணல, இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்மை மட்டும் பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டேலி பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல டேலி பண்ணோம்ல, இந்த மாதிரி டேலி பண்ணிட்டு ஆட் பண்ணி ஓவராலா எழுதுங்க. ஸோ அதை பிராக்டிஸ் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம இப்போ Fe2 பிளஸ் இது நம்ம ஈஸி தான் ரொம்ப. Fe3 பிளஸ்ஸா போகுது அப்படின்னா, ஸோ ஆட்டம் வைஸ் ரெண்டுத்துலயுமே ஒரு ஆட்டம் இருக்கு, பேலன்ஸ் ஆயிட்டு. ஸோ எலக்ட்ரான் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா Fe2 பிளஸ் ஒரு எலக்ட்ரானை வெளியில கொடுத்துருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்து Fe3 பிளஸ்ஸா மாறிடும். அப்ப நம்ம எந்த சைட்ல எலக்ட்ரான் போடணும்? இந்த சைடு. ஏன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம ரைட் சைட்ல போடும். அப்போ இதனுடைய மெயின் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் Fe2 பிளஸ் ஆரோ போட்டு Fe3 பிளஸ் ஒரு எலக்ட்ரான். இப்போ நம்ம வந்து எலக்ட்ரான் கவுண்ட பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ஈக்குவேஷனையும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் நாங்க MnO4 எழுதுறோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷனையும் என்ன பண்ணணும்? இந்த எலக்ட்ரான் கவுண்ட்டுக்காக நீங்க மல்டிப்ளை பண்ணுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா I மைனஸ்ல இருந்து I2. ஸோ இங்க வந்து ஆட்டம் வைஸ் பார்த்தோன்னா ஒரு I இருக்கு, இந்த சைடு 2 இருக்கு. அப்ப பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க என்ன போடுவோம்? 2 போடுவோம். சரியா? அப்ப ஆட்டம் வைஸ் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எலக்ட்ரான் வைஸ் பார்க்க போறோம். இந்த I இது வந்து -1 சார்ஜ், இது வந்து 0. அப்போ -1ல இருந்து அது 0, ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து இங்க போகும்போது எத்தனை எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இந்த இடத்துல எத்தனை I இருக்கு? 2 I இருக்கு. அப்போ ஒரு ஐக்கு ஒரு எலக்ட்ரான்னா 2 ஐக்கு 2 எலக்ட்ரான். அப்ப இந்த சைடு நம்ம எத்தனை எலக்ட்ரான் போடணும்? 2 எலக்ட்ரான்ஸ் போடணும். சரியா? சோ அப்ப கம்ப்ளீட் ஈக்குவேஷன் என்ன எழுதுவீங்க? 2I minus gives I2 plus 2 electrons. அப்புறமா நீங்க ஆட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கவுண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஹோல் நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா H2S இருக்கு. ஸோ H2S பார்த்தோம்னா இது சல்ஃபரா போகும். சரியா? இப்போ இந்த இடத்துல ஆட்டம் வைஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆட்டம் வைஸ் பார்க்கும்பொழுது எஸ் ஒன்று தான், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சைடு 2 ஹைட்ரஜன் இருக்கு. இது அசிடிக் மீடியம்ன்றதுனால ரைட் சைட்ல இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும்? 2H பிளஸ் போட்டுக்கணும். வேற கலர்ல காமிக்க 2H பிளஸ் போட்டுக்கணும். இப்ப ஆட்டம் வைஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சார்ஜ் எலக்ட்ரானுக்கு போக போறோம். இதுல எஸ்க்கு -2, இதுல எஸ்க்கு 0. அப்ப இது -2ல இருந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா 0க்கு வந்திருக்கு. -2ல இருந்து 0க்கு ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எத்தனை எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருக்கு? 2 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ். அப்ப S2 மைனஸ் 2 எலக்ட்ரானை வெளியில கொடுத்து S 0வா மாறி இருக்கு. அப்ப லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை எந்த சைடு போடணும்? இந்த சைடு போடணும். அப்ப இதனுடைய ஃபுல் ஃபிளெஜ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன எழுதுவோம்? H2S, சரியா? ஆரோ S plus 2H plus 2 electrons. ஓகேவா? அடுத்தது இன்னும் ஒன்னு பேலன்ஸ் இருக்குல்ல, இது SO3 2 மைனஸ்ல இருந்து SO4 2 மைனஸ்.
ஓகேவா? சரி. SO3 2 minus arrow SO4 2 minus. ஓகேவா? இப்போ ஆட்டம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு சல்ஃபர் இருக்கு, இதுல ஒரு சல்ஃபர் பேலன்ஸா இருக்கு. இப்போ இந்த சைடு பார்த்தோம்னா 3 ஆக்சிஜன் இருக்கு, இந்த சைடு 4 ஆக்சிஜன் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன் 2 பக்கம் சேமா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா ஆக்சிஜன் கவுண்ட் டிஃபர் ஆகுதுன்னா எந்த சைடு ஆக்சிஜன் குறைவா இருக்குதோ, எத்தனை நம்பர் குறைவா இருக்குதோ அந்த சைடு அத்தனை வாட்டர் மாலிகுல்ஸ் போடும். ஸோ அப்ப இந்த சைடுல ஒரு ஆக்சிஜன் குறைவா இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிகுல எந்த சைடு போட போறோம், இந்த சைடு போடும். சரி, இப்போ ஆக்சிஜன் வைஸ் இங்க 1 இங்க 3 4 இங்க 4 பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப அதனால அசிடிக் மீடியம்ன்றதுனால இந்த சைடுல நம்ம என்ன பண்ணணும், 2 H+ போடணும். புரியுதா? சோ இங்க SO3 2- இங்க SO4 2- ரெண்டு இடத்துலயும் சல்ஃபர் 1 இருக்கு, பேலன்ஸ் ஆயிட்டு. இங்க வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் 3 இருக்கு, இந்த சைடு 4 இருக்கு. சோ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு எந்த சைடுல ஆக்சிஜன் குறைவா இருக்கோ அந்த சைடு அத்தனை வாட்டர் மாலிகுல் போடும். சோ அப்போ ஒரு ஆக்சிஜன் குறைவா இருக்கனால ஒரு வாட்டர் மாலிகுல் போடும். சோ அப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுது. இப்போ ஹைட்ரஜன் இந்த சைடு 2 இருக்கு, ஆனா இந்த சைடு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் இல்ல. சோ அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம அசிடிக் மீடியம்ன்றதுனால 2H+ போடும். சோ இப்ப இத கம்ப்ளீட்டா நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா எழுதுறோம் அப்படின்னா எப்படி எழுதுவோம், SO3 2- plus H2O arrow SO4 2- plus 2H+. சரியா? சோ இதுதான் வந்து இதனுடைய கம்ப்ளீட் ஃபார்ம். இப்போ நம்ம எலக்ட்ரான் வைஸ் இதுல பேலன்ஸ் பண்ணல. சோ எலக்ட்ரான் வைஸ் பார்ப்போம். எலக்ட்ரான் வந்து இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம எழுதணும். சோ இங்க ஆக்சிடேஷன் நம்பர் வந்து X plus 3 minus 2 is equal to whole charge -2. So X -6 is equal to -2. X is equal to -2 plus 6. Therefore, X is equal to +4. So இந்த பக்கம் இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +4. இதுக்கு எழுதுவோம் X plus 4 into -2 is equal to whole charge -2. X minus 8 is equal to -2. X is equal to -2 plus 8. Therefore, X is equal to +6. அப்ப இங்க ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு இருக்கு, +6. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, +4ல இருந்து +6க்கு போகுது. சோ +4ல இருந்து +6க்கு ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. எத்தனை எலக்ட்ரான்ஸ், 2 எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப 2 எலக்ட்ரான் அப்படின்னா 2 எலக்ட்ரான S+4 என்ன பண்ணுது, லூஸ் பண்ணி S+6 மாறுது. அப்ப 2 எலக்ட்ரான் நம்ம எந்த சைடுக்கு போடணும், இந்த சைடு போடணும். சோ அப்ப இங்க எழுதும் போது +2 எலக்ட்ரான். சோ இதுதான். சோ இத பேஸா வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கவுண்ட்ஸ் அந்த ரிடக்ஷன் ஈக்குவேஷனுக்கும், அதாவது MnO4- ஈக்குவேஷனுக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கும் டேலி பண்ணி ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணி ஓவரால் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் நீங்க கொடுக்கணும். சோ இந்த நாலுமே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது வந்து தெரியல, கஷ்டமா இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நான் அதுக்கு தனியா வந்து வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். சரியா? சோ உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து வாட்டர் மாலிகுல் போடுறது, H போடுறது, எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.